மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் ஒரு மாதமாக குடிநீர் வராததை கண்டித்து கிராம மக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். வடக்கால் நடுத்தெரு முருகன் கோவில் தெரு பகுதிகளைச் சேர்ந்தவர்களுக்கு கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. ஆனால் கடந்த ஒரு மாதமாக முறையாக குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நிலத்தடி நீரும் பழுப்பு நிறமாக வருவதால் சமைப்பதற்கு கூட முடியாமல் தவித்து வருவதாக தெரிவிக்கிறார்கள். இதுகுறித்து அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி சீர்காழி திருமுல்லை வாசல் சாலையில் காலி குடங்களுடன் போராட்டம் நடத்தினர். அப்போது அதிகாரிகள் யாரும் பேச்சுவார்த்தைக்கு வராததால் ஆத்திரமடைந்த மக்கள் சாலையில் சமைத்து சாப்பிடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனையடுத்து அப்பகுதிக்கு சென்ற ஊரக வளர்ச்சித்துறை உதவி இயக்குநர் சந்தானம் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. 4 நாளைக்கு அப்புறம் எங்களுக்கு தண்ணி குடி தண்ணி கிடைக்குது. எங்களுக்கு நாங்க அந்த ஊர் கிராமத்துக்கு நாங்க போய் தண்ணி குடத்துட்டு போயினாக்க ஒரு குடம் கொடுக்க மாட்டாங்க. எங்களுக்கு 1/2 மணி நேரம் தான் வருது. 4 நாளைக்கு அப்புறம் தண்ணி கிடைக்குது. நாங்க தண்ணி வச்சு நாங்க என்ன பண்ணுவாங்க? நாங்க புள்ள வச்சு வச்சுட்டாங்க. நாங்க எங்க போவோம் தண்ணிக்கு? 5 நாளைக்கு ஒரு நாள் தண்ணி வருது. அந்த தண்ணியும் 1/2 மணி நேரம் தான் வருது. பிரசிடண்ட் கேட்டா ஓஜி ஆப்ரேட்டர் சொல்றாரு. ஓஜி ஆப்ரேட்டர் கேட்டா பிரசிடண்ட் குறை சொல்றாங்க. தண்ணி அங்க வரலங்கிறாங்க. என்ன தகவலும் தெரியல.